ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால்ஸை பற்றி தாங்க. செமையான பால்ஸ். அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே சில்ட்ரன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இன்றைக்கி தான் எடிட் பண்ண டைமும் கிடச்சிது. சரி, எடிட் பண்ணி வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்ட்டு பசங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கா கிளையாடு யானை முக்கியமா யானை ஐயோ பயங்கரமா இருக்குமே. பார்த்துருக்கீங்களா நீங்களே? யானை பார்த்துருக்கீங்களா? நாங்களும் பார்த்துருக்கோம். இங்க கிட்ட பார்த்துருக்கீங்களா? கிட்ட பார்த்துருக்கோம். பயங்கரமா இருக்குமா? காட்டு யானை பயங்கரமா இருக்கு, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. பெருசா இருக்கு. என்னடா மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒரு மரத்தை யானை அதோட தந்தத்தினால கொத்தி கிழிச்சது, அதாவது தொலியை வந்து பிரித்து எடுத்துருக்கு. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணே, இங்கே என்னென்ன விளையும் தெரியுமா உங்களுக்கு? காப்பி பழம், கொய்யாப்பா, திராட்சை, திராட்சை, அப்புறமே செட்டு நேரத்தில் போயிடலாங்க. அதில் ஒரு காப்பி பழம் நில்லுங்களே. இல்லைப்பா, இந்த காடு கொஞ்சம் டேஞ்சரான காடுங்க. காடு கொஞ்சம் டேஞ்சரான காடுண்ணே. அப்படியா? இதுக்குள்ள எருமை யானைலாம் நடமாடும். கொஞ்சம் பார்த்து தானே போகணும். பார்த்து போகணுமா? அப்போ ரொம்ப டேஞ்சரான காடுன்னு நினைக்கிறேன். ஆள் அதிகமாக இருக்க மாட்டாங்கண்ணே. நாங்களே பசங்க பயமுறுத்தி விட்டாங்க ரொம்ப. யானை இருக்குது, புலி இருக்குன்றான், கரடி இருக்குன்றான், அந்த மாதிரி ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. ரொம்ப டேஞ்சரான ஃபாரஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அப்படியே பசங்கிட்ட பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். அந்த பால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில. ஹைஸ் பார்த்தீங்கன்னா யானையா எருமையான்னு தெரில, அதோட கால் தடம் தான் இது. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதோட கால் தடம் தான் நினைக்கிறேன். பட் ரொம்ப டேஞ்சரான ஒரு பாதை பாருங்கள்.
என்ன தம்பி கமிஷன்லாம் கேட்குது? ஆமாம் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்தாச்சா? வந்து ரொம்ப நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சா? அந்த இருக்குது காய்ஸ் பால்ஸ். நம்ம அதை நெருங்கி வந்துட்டோம். கேமராமேன் அந்த பால்ஸை காமிங்க, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கட்டும், மக்களும் பார்க்கட்டும், நம்மளும் பார்ப்போம். கேட்டு தான் வரணும். ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த என்ன பாட்டு வந்து இந்த இப்போ கூட பயணம் ஓடுச்சுல. ஆமாம், மஞ்சுமல் பாய்ச்சில் கூட இந்தான காயம் அதே பாட்டு. அது எனக்கு இந்த ஆள் வந்து அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு இடம். ஆனால் இங்கே ஃபால்ஸ் இல்லை, இங்கே ஃபால்ஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இந்த அருவிக்கு வந்து நம்ம பசங்க கூட்டு போகிறேன்னு இவங்கள லீவ் டைம்னால சும்மா வந்தேன். வந்து இந்த மாதிரி இடம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தா என்னாலே நம்ப முடியல. இப்படி ஒரு இடம் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம சொன்னல கேசியப்பட்டி ஆடலூர் அந்த பகுதியில் இப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது இது வரைக்குமே யாருக்குமே தெரியாது. நான் சும்மா எதர்ச்சியாக வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கேட்டேன் பசங்கிட்ட, தம்பி இங்கே எதுவும் ஃபால்ஸ் இருக்காங்க, என்னை வாங்கினேன், எல்லாம் பசங்களாக ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளேஸ் கூட்டி வந்திருக்காங்க. தம்பியாக எல்லா பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். வாங்க வாங்க அப்படி நம்ம அந்த மேலே அந்த இடத்துக்கு தம்பி எங்களை கூட்டி போவாங்க. வாங்க நம்மளும் அங்கே போகலாம். நீங்களும் வாங்க, நாங்களும் போகிறோம்.
பார்த்தாங்க கொஞ்சம் அழுக்குமே கல்லுகளை ஊற்றிட்டு போகிறாங்க. பாருங்க சின்ன பசங்க பிடிச்சிட்டு வரோம். மூளைக்காயா அந்த காலத்துல இந்த பழத்துல சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப மூச்சு வாங்குது, என்னால் முடியல. அப்போ எங்கே இருக்குது, ரொம்ப ஒரு பிளேஸாக இருக்குங்க. பாருங்க பார்த்தீங்களா, அப்படி கீழே மேலே. தம்பிங்களா கேளுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டேஞ்சரான பகுதி இங்கே பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா அங்கிட்டு சுத்தாதீங்க, சேஃபாக இருக்கணும். ஓகேவா? நீ எங்கடா போற? எங்கே போகணும்டா? மேலே போகிறதுக்கு இல்லடா, இங்கே போகிறதுக்கு தான். சுதர்சன் வாங்கிட்டு வா. இன்னும் இதே சூப்பராக இருக்கும் இந்த வழியில் போகிறது. மேலே போக முடியாது. மேலே போகிறேன்ட்டு இதில் போகிறேன்னே தெரியல. வித்தியாசம் போ. இந்த வழி தான் போகணும்டா. இதெல்லாம்டா போகணும், போடா. பொறுமையா போ. அங்கங்கடா போற? இவங்கடா இன்னொருத்தனை காணா. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ரொம்பவும் பார்த்து பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கு. நம்ம வந்தது மேல ஒருத்தர் காட்டு வச்சிருக்காரு. இங்க காட்டுவாசி இருக்காரு. மேல இருந்து குத்தி வரனாலதான் இது பேர் குத்தால அருவி. அப்படியே இங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அருவி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் காடு மேடு எல்லா பக்கமும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது எனக்கே தெரில. இங்கே பாருங்க, ஆனால் ஒருத்துங்க ஃபால்ஸுக்கு வந்தது ரொம்பவே ஒருத்து சூப்பராக தான் இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம போனோம், பசங்க கூட போயிருந்தோம், அவங்களும் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி பசங்க போனாங்க, நம்ம சின்ன சின்ன பசங்க வரையா, அவங்களையும் நம்ம சேஃபாக கூப்பிட்டு வரணும்ல, அதனால பசங்களையும் சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த இடம் வேறு லெவலான இடம், சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு தரமான இடம். அந்த வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவை ஹாய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டுபிடிச்சி சேனலில் கண்டுபிடிச்சது இந்த இடம் தான். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்றதையே நான் இந்த இடத்துல சொல்லக்குள்ள பதிவு பண்ணிக்கிறேன்.